யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திலிருந்து ஏராளமானோர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயின்றிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50 பேர் இதில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதனை முதலமைச்சர் பெருமையுடன் தெரிவித்து தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக தற்போது நம்மோடு நான் முதல்வன் திட்டத்தின் போட்டித் தேர்வு இயக்குனர் சுதாகரன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நான் முதல்வன் திட்டம் எல்லாராலும் பேசக்கூடிய ஒரு திட்டம் இன்று ஒரு முக்கிய நிலையை எட்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இதுல தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் பாராட்டு பண்ணியிருக்காரு, நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த திட்டம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது இந்த நிலையை எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2022ஆம் ஆண்டு நான் முதல்வன் திட்டத்தை அவருடைய பிறந்த நாள் என்று துவங்கி வைத்தார். போட்டித் தேர்வுகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டித் தேர்வுகளுக்கென்றே ஒரு தனிப்பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தனிப்பிரிவை மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் மார்ச் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு துவங்கி வச்சார். அந்த திட்டத்தை துவங்கி வச்சு அந்த நிதியாண்டில் நமக்கு போட்டித் தேர்வு, அதாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எழுதுகிற மாணவர்களுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்குமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வருடம் இந்த அளவுக்கு நம்மளால ரிசல்ட் எட்ட முடிந்திருக்குது. ஒட்டுமொத்தமாக இன்று எவ்வளவு மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க? நம்ம நான் முதல்வர் ஸ்கீம்ல படிச்சவங்க கிட்டத்தட்ட 2 பேர் தமிழ் மொழியில படிச்சவங்களும் இதுல தேர்ச்சி அடைங்க. அது எப்படி? தமிழ்நாட்டிலிருந்து 57 பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு 27 பேர் தான் தேர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. 22ஆம் ஆண்டு 36 பேர், அதன் பிறகு 47 பேர், இந்த வருடம் 57 பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. இது திரும்பி குறைந்தது 100 பேராவது தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய இலக்கு. அதை மிக விரைவா இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அதை கண்டிப்பா சாதிச்சிட முடியும் நம்பிக்கை இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 57 பேர்ல 57 மாணவர்கள் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுப்ப 50 மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தினுடைய ஸ்காலர்ஷிப் பெனிஃபிஷியரிஸ். இதுல 18 மாணவர்கள் ஊக்கத்தொகையுடன் கூடிய உறைவிடை பயிற்சி எடுத்த மாணவர்களா இருக்கிறாங்க. ஊக்கத்தொகையை பொறுத்தளவு ஒரு முக்கியமான ஸ்கீம். என்னதான் பயிற்சியோட ஊக்கமளிப்பு அவருக்கு அந்த உறைவிடம் எல்லாம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கான அந்த திறன் இன்னும் அதிகமாக மேம்படும். இப்போ எந்தெந்த பிரிவுக்கு எவ்வளவு ஊக்கத்தொகை கொடுக்கப்படுது? அதாவது முதல்நிலை தேர்வான பிரிலிமினரி எக்ஸாமுக்கு மாதந்தோறும் 7,500 ரூபாய் 10 மாதம் கொடுக்குறோம். அதாவது 75,000 ரூபாய். நீங்க டோட்டல் வச்சா 75,000 ரூபாய். இதுக்காக ஒரு தேர்வு வச்சு தமிழகம் முழுக்க தேர்வு நடத்தி 1000 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 1000 மாணவர்களுக்கும் மாதந்தோறும் 7,500 ரூபாய் 10 மாதங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதன் பிறகு பிரிலிமினரி முடிஞ்ச உடனே பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த உடனே மெயின்ஸ், அதாவது முதன்மை தேர்வு. அந்த முதன்மை தேர்வு தேர்ச்சி பெறும் அனைத்து மாணவர்களுக்குமே 25,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுது, ஊக்கத்தொகை. இந்த வருடம் 559 மாணவர்கள் அந்த ஊக்கத்தொகையை பெற்றிருந்தாங்க. அந்த 559 மாணவர்கள் இருந்து 134 பேர் இன்டர்வியூக்கு போனாங்க. அந்த 134 பேர்ல இருந்து 50 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கோச்சிங் சென்டர் நிறைய வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் தனியாரை நோக்கி தான் ஓடுவாங்க. அவர்களை நம்ம இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு கொஞ்சம் சவால் இருந்திருக்கும். நிறைய இடங்கள்ல நம்பிக்கை முதல்ல அவங்ககிட்ட ஊட்டுறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க? எப்படி மாணவர்கள் சரி அவங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த நம்பிக்கையை இந்த நான் முதல்வன் திட்டம் எப்படி எட்டியது சார்? அதாவது சிஸ்டமேட்டிக் பிளானிங், ஸ்டெப் பை ஸ்டெப். அதாவது திறமையானவர்களை கண்டறிந்து அந்த திறமையானவர்களை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம். திறமையானவர்களை யூபிஎஸ்சி எப்படி தேர்வு வைக்கிறாங்களோ அதுக்கு சிமிலர் லெவலில், அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி இல்லாமல் அதை விட ஒரு 2 ஸ்டெப் கீழே வச்சு அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு என்ன கேப் இருக்குன்னு அந்த கேப்ல அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்பொழுது அவங்க சக்சஸ் ஆகிறது இன்னும் எளிமையாகுது. ஸோ அப்போ டார்கெட் பெனிஃபிஷியரை கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டா அதுலயே நம்மளுடைய திட்டம் பாதி வெற்றி அடைஞ்சோம். அப்ப மாண்புமிகு தமிழக முதல்வரால் துவங்கி வைக்கப்பட்ட, மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த போட்டித் தேர்வுகள் பிரிவு அந்த இலக்கோட நடந்துட்டு இருக்கு. டார்கெட் பெனிஃபிஷியரை ஐடென்டிஃபை பண்றோம். அப்புறம் அவங்களுக்கு இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமான ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதை மென்டர்ஷிப் மூலமா நம்ம ட்ரெயின் பண்றோம். அகில இந்திய குடிமை பணி தேர்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அண்ணாமலைபுரத்தில் இயங்கிட்டு வருது. அங்க 225 மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப உறைவிட பயிற்சி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களை அங்க தங்க வச்சு அவங்களுக்கு இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப் கொடுத்து இண்டிவிஜுவல் கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம். இது இல்லாம அண்ணா நகர்ல வாரம் வாரம் தேர்வுகள் நடத்துறோம். இப்போ நம்ம வாரம் வாரம் மாதிரி தேர்வுகள் நடத்துறோம். அது ஓபன் டு ஆல், யார் வேணா நம்ம அந்த தேர்வுகளை எழுதலாம். இப்ப வரக்கூடிய வருடம் மே 25ஆம் தேதி பிரிலிமினரி நடக்க இருக்குது. இதுக்காக நாம நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக கொடுக்குற தேர்வுல வாரம் வாரம் குறைந்தது 1000 மாணவர்கள் நம்மளுடைய அண்ணா நகர்ல மாதிரி தேர்வுகள் எழுதிட்டு இருக்காங்க. கடந்த 10 வாரங்களா நடந்துகிட்டு இருக்குது. இந்த 10 வாரமா நடந்துட்டு இருக்க மாதிரி
தேர்வில் 1000 மாணவர்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 4 வாரம் எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் மாதிரி தேர்வுகள் நடக்கும். இந்த மாதிரி தேர்வுகள், கைடன்ஸ், எக்ஸ்பர்ட் செஷன், இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப், இது இல்லாமல் ஊக்கத்தொகை, இப்படி எல்லா வகையான விஷயங்களும் இதில் கலந்துருக்குது. ஸோ இதில் பிரைவேட் கவர்மெண்ட்ன்றதை தாண்டி பிரைவேட் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டும் தன்னுடைய பங்குக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டும் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. ஊர்கூடி தேர்வு இருக்கிற விஷயம் தான், அதில் கவர்மெண்ட் முன்னாடி நின்று இழுக்கிற விஷயம் தான் இந்த விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த போட்டித் தேர்வு இந்த யூபிஎஸ்சிக்கு மட்டுமே வேற என்னென்ன தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கோம் சார்? முதல்ல யூபிஎஸ்சிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த வருடம் மற்ற மத்திய அரசு பணிகளுக்கும், அதாவது மத்திய அரசு பணிகளில் தமிழ்நாடு மாணவர்கள் அதிகமாக இடம்பெறணும் அப்படிங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், அதுக்காக சென்ற ஆண்டு முதல் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சு அரசு ஆண்டுக்கு 1000 பேருக்கு உறைவிட பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டம் வகுத்து 3 இடத்துல பயிற்சி, அதாவது கோயம்புத்தூர் ரீஜன், மதுரை ரீஜன், சென்னை ரீஜன் 3 இடத்துல பயிற்சி நடந்துச்சு. அந்த 6 மாதம் கொடுத்த பயிற்சியில் நமக்கு இப்போ 6 மாதம் பயிற்சி ஏப்ரல் 12ஆம் தேதி தான் முடிஞ்சிச்சு. இது முடிகிற நிலையில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பேங்கிங் ரிசல்ட் ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் மார்ச் இறுதியில் எஸ்எஸ்சி ரிசல்ட் ரிலீஸ் ஆனிச்சு. இது ரெண்டையும் சேர்த்து 57 மாணவர்கள் ஆல்ரெடி வேலை வாங்கிட்டாங்க. இப்போ கையில் ஆஃபர் லெட்டரோட, கவர்மெண்டோட ஆஃபர் லெட்டரோட இருக்காங்க. பப்ளிக் செக்டர் பொதுத்துறை வங்கிகளில் வேலை வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் ஆயிருக்கிறாங்க, இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆயிருக்கிறாங்க, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆயிருக்காங்க. பல்வேறு பணிகள், இப்படி எல்லா மத்திய ஒன்றிய அரசு பணிகள்லையும் குறிப்பா இன்னும் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் இடம்பெறணும். எந்த ஒன்றிய அரசு ஆபீஸ்குள்ள நுழைஞ்சாலும், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க ஆபீஸ்குள்ள நுழைஞ்சா தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இடம்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. முதல்வர் எக்ஸ் வலைத்தளமாக இருக்கட்டும் நிறைய பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. நீங்க இந்த திட்டத்தை பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்து இன்று அந்த இலக்கை சரியாக நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்த தருணமாக இருக்கிறது? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ், நான் என்னுடைய பேரண்ட் கேடர் ரயில்வே டிபார்ட்மெண்ட். நான் 2011 ஆண்டு சிவில் சர்வீஸ்ல செலக்ட் ஆகி நான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல 10 வருடங்களா படிப்புருந்தேன். என்ன தேர்ந்தெடுத்து டெபுடேஷன்ல தமிழ், எனக்கு இந்த துறையில் அதிகமான ஆர்வம் இருக்குது. என்னுடைய ஆர்வத்தை கண்டறிந்து தமிழக உயரதிகாரிகளும், மாண்புமிகு முதல்வர், துணை முதல்வர், இந்த மாதிரி ஒரு அதிகாரியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தேர்ந்தெடுத்து இங்கே கொண்டு எனக்கான சுதந்திரங்கள் இது எல்லாத்தையும் கொடுத்து, என்னுடைய மேலதிகாரிகள் என்னை வழி நடத்தி இந்த மாதிரியான இது கொடுத்து, அதாவது அந்த ஃப்ரூட்ஸை நம்ம பார்க்கும்போது அது நமக்கு உள்ளபடியே ஒரு பெருமகிழ்ச்சியை தருது. இது இதோட நின்றக்கூடாது, இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். இது ஒரு சிஸ்டமிக் விஷயமா மாறி, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்கா இல்லாம அது ஒரு சிஸ்டம் ஆகி, அந்த சிஸ்டம் கண்டினியூஸா அக்ராஸ் த இயர்ஸ் போகணும். யார் இருக்கமோ இல்லையோ அது ஒரு சிஸ்டமா ஆகி அது தொடர்ந்து நடைபெறணும் அப்படிங்கிறத நோக்கி தான் எங்களுடைய உயரதிகாரிகளும் எங்களை கைட் பண்றாங்க. மாண்புமிகு முதல்வராகட்டும், துணை முதல்வராகட்டும், அதை அந்த நோக்கில் தான் இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. நாங்களும் அதை மனசுல வச்சு தான் செயல்படுறோம். இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் நினைக்கிறேன். ஆனா இது இன்னும் மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய உற்சாகத்தோட வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார்.